எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1ஆம் தேதி நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமி மதுரை கிளையில் வருகின்ற குரூப் 1 தேர்வை எதிர்நோக்கி மிசைல் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்ச் வந்து எப்படி பிளான் பண்ணி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிக்கிறோம். மிசைல் அப்படின்றதுனால ஸோ மிசைல் நேமே வச்சுருக்கோம். 3 மிசைல் நேமை வச்சு பிரிக்கிறோம். அக்னி, பிரம்மோஸ், பிருத்திவி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான் வெளியிடுவாங்க. அப்போ டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்னி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் பீரியட் இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அப்ளிகேஷன் பீரியட் முடிஞ்சதுலேருந்து எக்ஸாம் இருக்கக்கூடிய டயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 250 நாட்கள் இந்த கோர்ஸ் இருக்க போது, 110 கிளாஸஸ், 100+ டெஸ்ட்டோட இந்த கோர்ஸ் இருக்க போகுது. ஸோ இது லான்ச்சிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு டேப் மதுரை சிம்மக்கல் பிரான்ச்சில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கோர்ஸ் பிளானர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாளே உங்களுக்கு டெஸ்ட்டில் தான் ஆரம்பிக்கிறோம். ஸ்பெஷல் டெஸ்ட்டு நவம்பர் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெஸ்ட். நம்ம டேப்போட ஸ்பெஷல் டெஸ்ட் இதுதான். சூட் எக்ஸாம் வச்சு தான் நம்ம எதாக இருந்தாலுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் சிலபஸ் தெரியாமல் ஒருத்தன் படிக்க ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்றனால தான் நம்ம சூட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கைடன்ஸ் கிளாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1ல் ஆல்ரெடி கிளியர் பண்ணி ஜாப்ல இருக்கக்கூடிய சித்தார்த் சார் அப்படின்றவங்க வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் செஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய கைடன்ஸோட, அதுபோக நம்ம டேப்போட வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி அவங்களோட கைடன்ஸோட தான் அந்த வகுப்பானது இருக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2 சண்டே அந்த கிளாஸ் வந்து நடக்க போகுது. சாட்டர்டே டெஸ்ட் எழுத போகிறீங்க, சண்டே கைடன்ஸ் கவனிக்க போகிறீங்க. அப்படியே அக்னி ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 3லேருந்து 7 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி வீக் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கொண்டு போகிறோம். ஸோ கிளாஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 3 மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாலிட்டி சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் 3 hours சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். கிளாஸ் 2 வந்து எக்கனாமிக்ஸ் சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ அன்னைக்கே 2 மணி நேரம் எக்கனாமிக்ஸ் சிலபஸ் எக்ஸ்பிளனேஷனு, 2 மணி நேரம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த வீக்கில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸுமே சிலபஸ் எக்ஸ்பிளனேஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சாட்டர்டேவும் என்ன சார் நான் படிக்கவே இல்லை, என்ன சார் வாரமே டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் கேட்க வேணாம். இது என்னது 2025 டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் டெஸ்ட்டு. வேற எந்த டெஸ்ட்டும் உங்களை கட்டாயப்படுத்தி வைக்கல. ஏன்னா இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எத்தனை நடந்திருக்கு? 12 எக்ஸாம் நடந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னதான், குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 3 தான் சார் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை, 12 எக்ஸாம் நடந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. நம்ம கிளாஸ்க்கு வரவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். அதில் இருக்கக்கூடிய ஜிகேவையும் அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் ரீசனிங் மட்டும் தான் நீங்கள் படிச்சுட்டு வர போகிறீங்க. அதுலேருந்து கலந்து ஒரு 175 கொஸ்டின் டெஸ்ட்டு, ஒரு 25 கொஸ்டின் டெஸ்ட்டு சேர்த்து ஒரு 200 கொஸ்டின் டெஸ்ட்டாக நீங்கள் ஒரு 3 மணி நேரம் எழுத போகிறீங்க. இது எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டெஸ்ட் போட்டு வரோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு அனுபவம் தரும். அதை வச்சு தான் நம்ம ஒரு எக்ஸாமே கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து மிசைல் டெஸ்ட் 1 கொண்டு போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்ன இருக்கும், உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும் ஆனுவல் பிளானர் வர வரைக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டே உங்களால் எழுத முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கஷ்டமாக இருக்கிறத பண்ணால் தான் நம்மளுக்கான பலன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஃபர்ஸ்ட் வீக்கை விட்டுருங்க, அடுத்த வாரத்துலேருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்ன இருக்குன்னா செமினார் அண்ட் வைவா செஷன் இருக்கும். அப்படின்னா என்ன சார் அப்படிங்கிற கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் மெயின்ஸுக்குன்னு ஒதுக்கிடணும். 4 நாள் ப்ரிலிம்ஸ்க்கு ஒதுக்குறீங்கல்ல, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாள் ப்ரிலிம்ஸ் ஒதுக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை மெயின்ஸ்க்கு ஃபுல்லாக ஒதுக்க போகிறீங்க. சனிக்கிழமை டெஸ்ட்டுக்குன்னு ஒதுக்க போகிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ரெஸ்ட் இப்போதைக்கு ஆனுவல் பிளானர் வர வரைக்கும். ஓகேங்களா? அப்போ செமினார் அண்ட் வைவா செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு குரூப் டிஸ்கஷனாக இருக்கும், இல்லை வைவா செஷனாக இருக்கும், இல்லை செமினார் செஷனாக இருக்கும். நம்ம மெயின்ஸோட டாப்பிக்கை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு தனித்தனியாக நம்ம பிரித்து அதுக்கான கைடன்ஸும் கொடுத்துருவோம். அந்த டாப்பிக்கை வந்து என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட்ஸு முன்னாடி வந்து செமினார் எடுக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரைடேவும் நடக்க போகுது. ஸோ அன்னைக்கு ரொம்ப ஃபயராக இருக்கும். அக்னி வீக்கில் செமினார் செஷன் கட்டாயம் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம குரூப் 1 அதிகாரி ஆக போகிறோம். நாளைக்கு மக்கள் முன்னாடி போய் பேச போகிறோம். அப்போ முன்னாடி வந்து இங்கேயே பேசி பழகணும் அப்படின்றதுக்காகவும், இன்னொன்று மெயின்ஸ் டாப்பிக்கே செமினார் எடுக்கணும்னு சொன்னால் தான் அப்போ தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காகவும் தான் இந்த ஃப்ரைடே செஷனை வந்து நம்ம செமினார் செஷனாக வச்சுருக்கோம். இப்படி ஒவ்வொரு வாரமும் ஃப்ரைடே செமினார் இருக்கும், சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபயராக போகிறனால தான் இந்த அக்னி வீக் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இதே மாதிரி டிசம்பர் 13 வரைக்கும் டெஸ்ட் ஷெடியூல் இருக்கும்.
ஒரு 6 டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் நம்பர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். 6 டெஸ்ட் இருக்கும். டிசம்பர் 13 வரைக்கும் இந்த 6ஆவது டெஸ்ட் வரையோட உங்களுக்கு 2020லேருந்து 25 வரையும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க. அதுபோக செமினார் எடுத்து மெயின் சிலபஸில் ஒரு 20% சிலபஸை நீங்கள் செமினார் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி இருந்திருப்பீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. ஸோ அதுதான் நம்மளுடைய டார்கெட்டு. பிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸ் படிக்கணும். அப்போ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஷெடியூல் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரிமைனிங் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் அதோடைய வெப்சைட்டில் ஆனுவல் பிளானரை வெளியிடணும். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃபுல் டே கிளாஸஸாக ஆஃப் டே கிளாஸஸாக முடிவு பண்ண முடியும். திருதுப்புன்னு ஏப்ரல் மாதம் எக்ஸாம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் கொண்டு போகணும். அப்போ இப்போ இருந்தே மெயின்ஸுக்கும் பிலிம்ஸ்க்கும் நம்ம படிக்க வைக்க போகிறோம். அதுதான் அந்த மிசைல் பேட்சோடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸே. ஸோ இந்த பேட்ச் வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறோம். அக்னி, பிரம்மோஸ், பிருத்திவின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேட்ச் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்ஜெக்டை பற்றி பேசி இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையுமே பாருங்கள். நான் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, இந்த 3 சப்ஜெக்ட் நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரியில் 40 கொஸ்டினும், மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்கும் கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரி அதாவது மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த ப்ரிலிமினரியில் பார்க்கும்போது ஏன்சியன், மிடிவல், மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஹிஸ்ட்ரியாக படிக்கிறோம். இதில் ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியான்னு சொல்லிட்டு மெயின்ஸில் வந்து 100 மார்க்கு கேட்குறாங்க. ஸோ இதை பற்றின மொத்த கைடன்ஸ் நம்ம கிளாஸில் சொல்லிடுவோம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதையும் நம்ம பேப்பர் கட்டிங் எடுத்து குரூப்பில் போட்டுருவோம். நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பின் தொடர்ச்சியில் ஒவ்வொரு ஸ்டாஃபும் அவங்களோட சப்ஜெக்டை எப்படி படிக்க வைக்க போகிறோம், எப்படிலாம் அவங்களோட சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மிசைல் பேட்ச்ன்றது நவம்பர் 1ஆம் தேதி டெஸ்ட்டு, நவம்பர் 2ஆம் தேதி கிளாஸு. ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த பேட்சோட ஸ்பெஷல் ஃபீச்சர் மிசைல் பேட்ச். ஸோ கலங்காது கண்ட வினைஞன் துலங்காது தூக்கங்கடிந்து செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நான் கலங்காமல் எடுத்துக்கொண்ட வினையில் மனம் தளராமலும் சோர்வடையாமலும் அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும். அதுதான் உண்மையான செயல் அப்படின்னு வள்ளுவரே சொல்றாரு. நம்மளோட இலக்கு உயர்ந்த இலக்கா இருக்கு, டெப்யூட்டி கலெக்டர், டிஎஸ்பின்ற உயர்ந்த இலக்கா இருக்குன்ற பட்சத்துல நம்மளுடைய பாதையும் சரியான பாதையா இருக்கணும். இந்த பாதை உங்களுக்கு சரியான பாதையா இருக்கும். ஏவுகணை எப்படி சரியா சென்று தன்னை இலக்கு அடையுதோ அதே மாதிரி நம்ம மிசைல் பேட்சும் சரியா சென்று இலக்கு அடையும் நான் நம்புறேன். அனைவருக்கும் நன்றி. வருகின்ற குரூப் 1 தேர்வில் அனைவரும் வெற்றி அடைவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஹாய் கைஸ், திஸ் இஸ் சங்கீதா ஃப்ரம் TAF IAS அகாடமி மதுரை பிரான்ச். ஆக்சுவலி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, குரூப் 1ஓட மேக்ஸ் டாபிக் பற்றி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி மேக்ஸ் டாபிக் அப்படின்றது நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ஏரியா. அதாவது நம்ம எல்லா ஜிஎஸும் படித்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகுறது எங்கே அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங்கில் தான். ஸோ அந்த மேக்ஸ் ரீசனிங்கில் 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த 25 கொஷின்ஸில் 15+ கொஷின்ஸ் வந்து நமக்கு மேக்ஸ்லேருந்து வருது. ஓகேங்களா? ஸோ இதில் சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 டாபிக் நமக்கு மேக்ஸ் வந்து கவர் ஆகுது. இந்த 8 டாப்பிக்கை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட் வைஸ், டைப் வைஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலி நமக்கு கொஷினில் நம்மளோட எக்ஸாமில் வர்ற கொஷின்ஸை நம்ம எப்படி போட முடியும் அப்படின்னா அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன கொஷின்ஸ் கொடுத்தாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி போகும் அப்படின்னா மெத்தட் வைஸ் அண்ட் தென் டைப் வைஸ் போகும். ஸோ ஒரு டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம், மெத்தட் வைஸ் டைப் வைஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா வீக்லி டெய்லி உங்களுக்கு மேக்ஸ்க்கான ஸ்பாட் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கில் டெய்லி நம்ம ஸ்பாட் டெஸ்ட் எழுதும் போது வீக்லி ஒன்ஸ் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த வீக்லி ஒன்ஸ் ஃபுல் டெஸ்ட்டில் நம்ம அந்த டாப்பிக்கை எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதே மாதிரி 2 weeks ஒன்ஸ் உங்களுக்கு வந்து மேக்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ 2 டாபிக் இல்லை 3 டாபிக் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நம்ம என்ன டாப்பிக்கில் வீக்காக இருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்கோரிங் ஏரியா அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ 175 GS இருக்கும்போது 25 மேக்ஸ் அப்படின்றதான் நம்மளோட ப்ரிலிம்ஸோட ஸ்கோரிங் ஏரியா. ஸோ எந்த அளவுக்கு மேக்ஸில் நம்ம வந்து மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குரூப் 1ஓட ப்ரிலிம்ஸை நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு மெயின்ஸ்க்கான ஒரு கேட்வே தான். ஸோ அந்த கேட்வேல நமக்கு எது அதிகமாக ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்னா மேக்ஸ் தான்
ஸோ மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் தான் நமக்கு அதிகமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதே மாதிரி நம்மளோட ப்ரிலிம்ஸில் டைம் கன்சப்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு மேக்ஸ்க்கு அதிகமான டைம் கம்மி பண்ணுறோமோ ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஜிஎஸ்ஸை போட முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 ஹார்ஸில் 45 மினிட்ஸில் மேக்ஸ் எப்படி போடுறது அப்படின்றத இந்த பேட்சில் நம்ம கற்றுக்குவோம். ஸோ 2026 குரூப் 1 ஆஃபீஸர் ஆகிறதுக்கு டாப் ஐஏஎஸ் அகாடமி மதுரை பிரான்ச் சார்பான வாழ்த்துக்கள். ஹாய் ஆல், ஐ எம் அருணாச்சலம். டாப் ஐஏஎஸ் அகாடமியோட மதுரை பிரான்ச்சில் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட மிசைல் பேட்சுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசனிங் நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், மேக்ஸும் ரீசனிங்கும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். இந்த மேக்ஸ் ரீசனிங் இல்லாமல் உங்களால் ப்ரிலிமினரி லெவலில் கிளியர் பண்ணவே முடியாதுங்க. மெயின்ஸுக்கு நமக்கு இந்த மேக்ஸும் ரீசனிங்கும் அவ்வளோவா தேவைப்படாது. டிஎன்பிஎஸ்சியோட எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ப்ரிலிமினரி லெவல் ஆஃப் எக்ஸாமில் மேக்ஸும் ரீசனிங்கும் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். இந்த ரீசனிங் அந்த பாட்டு எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸில் அவங்க சொல்லியிருக்கிறது ஒரு 10 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இந்த 10 கொஸ்டினுக்கு அவங்க சிலபஸில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்ற ஒரு விஷயமும், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் அப்படின்ற ஒரு விஷயமும், சீரீஸ், பசில்ஸ் அண்ட் தென் டைஸ், விஷுவல் ரீசனிங், இது மாதிரி சிலபஸ்ல ஒரு 6 கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 6 கண்டென்ட்ல இருந்து ஒரு 25ல இருந்து 30 டாபிக் வரைக்கும் நம்ம சொன்னாலும் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம்ஸ்ல அவங்க குறிப்பிட்டு கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 6 டாபிக் தாங்க. கோடிங், டிகோடிங், டைஸ், பசில்ஸ், நம்பர் சீரீஸ்னு இப்படி ஸ்பெசிஃபிக்கா ஒரு 5ல இருந்து 6 டாபிக் தான் இந்த 10 கேள்வி கேட்குறாங்க. இந்த 10 கேள்விக்கு நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸை நீங்க டாபிக் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்பீங்க. கிளாஸ்ல டாபிக்கை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்க பண்ண போறது என்ன அப்படின்னா பிராக்டிக்ஸ். ஓகேவா? பிராக்டிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த லெவல்ல ஒரு 2 லெவல் ஆஃப் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ண போறீங்க. ஒன்னு ஒரு ஹோம் டெஸ்டா ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம வைக்க போறோம். அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறமா ஒரு ஓவரால் டெஸ்ட், அந்த டாபிக் ஒரு 25ல இருந்து 30 கேள்வி பிரான்ச்சில் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ கிளாஸ்ல நீங்க என்னன்றதை கத்துப்பீங்க. அடுத்து ஒரு 2 லெவல் ஆஃப் டெஸ்ட் எழுதுவீங்க. இதனுடைய எண்டிலேயே ஒரு டாபிக்ல உங்களுக்கு நல்ல நாலேஜ் அப்படின்றது கிடைச்சிடும். இதுல ஒவ்வொரு டாபிக்கா நம்ம கவர் பண்ணி போறப்போ ஃபைனலா ஒரு ஓவரால் டெஸ்ட்டுமே எழுதுவோம். இப்படி மேக்ஸுக்கும் ரீசனிங்கும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம நிறைய டெஸ்ட் கொடுத்து உங்களை ரெடி பண்றோம். இந்த டெஸ்டோட முடிவுலேயே நீங்க மேக்ஸுக்கும் ரீசனிங்கும் நல்ல ஒரு எஃபிஷியன்டான ஆளா தயாராகிட முடியும். மேக்ஸ் ரீசனிங்கை பற்றி நீங்கள் யாருமே கவலைப்பட வேணாம். 25க்கு எல்லாராலையும் 20க்கு மேலே ஸ்கோர் பண்ணுற அளவு நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கான ப்ராக்டிக்ஸை கொடுப்போம். 2026ஓட குரூப் 1 எக்ஸாமில் எல்லாருமே நல்லா பண்ணுவீங்க. அந்த கான்ஃபிடென்ட்டோட உங்களோட ப்ராக்டிக்ஸை பண்ணுங்க. உங்கள் மேலே எங்களுக்குமே கான்ஃபிடென்ட் இருக்குது. நீங்களும் கான்ஃபிடென்ட்டை விடாமல், லேர்னிங் அப்படின்றது ஒரு ஃபன்னான விஷயம். அதை ஃபன்னாக என்ஜாய் பண்ணீங்கனாலே போதும். கண்டினியூஸாக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க எங்களோட சேர்ந்து. 26ல் எல்லாருமே ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னோட விஷஸ், ஹார்ட்லி விஷஸ். தேங்க்யூ கைஸ். நம்ம மதுரை டாப் ஐஏஎஸ் அகாடமியில் புதிய குரூப் 1 பிசிஎம் பேட்சா மிசைல் அப்படின்ற பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதில் ஜியாகிரபி சப்ஜெக்ட்டுக்கான ஃபேக்கல்ட்டி நான் தான். என் பேர் வந்து பரிதி. ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின் நமக்கு ப்ரிலிம்ஸில் வந்து வரும். ஸோ வெயிட்டேஜ் கம்மியாக இருந்தாலும் மெயின்ஸில் அதிகமான ஸ்கோரிங் சப்ஜெக்டாக ஜியாகிரபி வந்து இருக்கு. 75 மார்க்குக்கு சிலபஸ் வந்து இருக்கு. அப்படின்றப்போ இதை வந்து ப்ரிலிம் கம் மெயின்ஸ் அஸ்பெக்டாக நம்ம கொண்டு போக போகிறோம். டெய்லி மெயின்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டினும் நம்ம என்ன பண்ணோம்னா கண்டக்ட் வந்து பண்ண போகிறோம். நவம்பர் 7ஆம் தேதி என்னுடைய கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். பை. Hi, I am Bhagaraja from TAF IAS Academy. TNPC Group 1 மிசைல் பேட்சில் நான் தான் உங்களுக்கு யூனிட் 6 ஹேண்டில் பண்ண போகிறேன். இந்த யூனிட் 6 பொறுத்தளவுக்கு தமிழக சமூக பண்பாடு மற்றும் வரலாறு அப்படின்னு தான் ஒரு டாபிக் நேம். இதை வந்து 3ஆக பிரிக்கலாம். தமிழ் சமூகம், திருக்குறள் மற்றும் தமிழ்நாட்டுடைய விடுதலை போராட்ட வரலாறு மற்றும் நீதி கட்சி, திராவிட இயக்கங்களுடைய பங்களிப்புகள். இந்த 3ஐயும் படிக்கும் போதே பார்க்கும்போது ஸ்பாட் டெஸ்ட் வந்து எப்பயுமே ஒரு கிளாஸ் முடிஞ்சு நடக்கும். ஓகேங்களா? அது போக ஸ்கூல் புக் வைஸு ரெகுலராக டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவேன். அது போக இந்த டாப்பிக்கை படிச்சுக்கிட்டே இருக்கும்போதே நம்ம மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தோம்னா 40 கொஸ்டின் சேர்ப்பாங்க. ஆனால் இதுவே மெயின்ஸுக்கான மார்க் பார்க்கும்போது 50 மார்க்கு தான். தமிழக சமூகம் மற்றும் பண்பாடு மற்றும் வரலாறுடைய அந்த மேல் டாப்பிக்கை மட்டுமே கவர் பண்ணாலே நம்ம மெயின்ஸ் கிராக் பண்ணிடலாம். அப்போ ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியே போகும்போது நம்ம மெயின்ஸையும் கிராக் பண்ணலாம். எப்படி சார் மெயின்ஸ் கிராக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா ரிட்டன், அதாவது மெயின்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுப்போம். அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை நீங்கள் ஒழுங்காக எழுதினாலே நம்ம வந்து மெயின்ஸை ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸை நம்ம ஒரே ஃபோக்கஸாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொண்டு போய் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. விரைவில் உங்களை வந்து நான் வந்து கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் ஜெயச்சந்திர கணபதி. டிஎன்பிசி குரூப் 1 மிசைல் பேட்சோட எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேக்கல்ட்டி. ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி அதிகமான வெயிட்டேஜ் உள்ள ஏரியா எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான்.
ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க் கிட்ட கேட்குறாங்க. மெயின்ஸில் பேப்பர் 4ல் 100 மார்க் கிட்ட கேட்குறாங்க. இந்த எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்டை எப்படி படிக்கணும், எப்படி ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணணும், எங்கேருந்து படிக்கணும், கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா எப்படி ஃபேஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாமே நவம்பர் 4 அன்னைக்கு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.